டம் டம் மஞ்சர டம் டம் என மகிழ்ச்சியாக தொடங்கிய திருமண நிகழ்ச்சி ஒரே ஒரு போன் கால் மூலம் தடைப்பட்டு நின்றது. தாலி கட்டும் நேரத்தில் கச்சிதமாக நாடகத்தை அரங்கேற்றி மணப்பெண் கல்யாணத்தை நிறுத்த பரிதாபத்துடன் நின்றிருந்த மாப்பிள்ளையை பார்க்கும்போது எதிரிக்கு கூட இந்த நிலை வரக்கூடாது என்றுதான் சொல்ல தோன்றுகிறது. கர்நாடக மாநிலம் ஹாசன் மாவட்டம் ஆலூர் தாலுகாவில் வசிப்பவர் வேணுகோபால். அரசு பள்ளி ஆசிரியராக பணிபுரிந்து வரும் இவருக்கும் பூவனஹள்ளி கிராமத்தை சேர்ந்த பல்லவி என்பவருக்கும் திருமணம் செய்ய பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்டது. மாப்பிள்ள ஓகேவா, பிடிச்சிருக்கா என எது கேட்டாலும் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை போலவே பல்லவி தலைய ஆட்ட ஓகே. கல்யாணத்தில் பெண்ணுக்கு முழு சம்மதம் என நினைத்த பெற்றோர் திருமணத்தை தடப்புடலாக ஏற்பாடு செய்தனர். அதன்படி ஹாசன் நகரில் உள்ள பிரபலமான ஆதி சுஞ்சனகிரி மண்டபத்தில் வெள்ளிக்கிழமை காலை 8:45 மணிக்கு திருமணம் நடைபெறவிருந்தது. உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் என மண்டபமே மகிழ்ச்சி கடலில் மூழ்கி இருக்க, மணமேடையில் சடங்குகள் செய்து கொண்டிருந்த மணப்பெண்ணுக்கு திடீரென ஒரு போன் கால் வந்தது. அந்த போன் கால் தான் திருமணத்தையே புரட்டி போட போகிறது என்பது அங்கிருந்தவர்களுக்கு தெரியாது. செல்போனை எடுத்துக்கொண்டு நேராக மணமகள் அறைக்கு சென்று தாழிட்டு கொண்ட பல்லவி நீண்ட நேரத்திற்கு பிறகு சோகமான முகத்துடன் வெளியே வந்தாள். உள்ளே என்ன நடந்தது என தெரியாத பெற்றோர் முகூர்த்த நேரம் முடிவதற்குள் திருமணத்தை நடத்தி முடிக்க வேண்டுமென எண்ணி பெண்ணை அழைத்து வந்து மீண்டும் மேடையில் அமர வைத்தனர். இறுதியாக சடங்குகள் முடிந்து வேணுகோபால் தாலி கட்ட எழுந்த நிலையில் திடீரென அழத் தொடங்கிய பல்லவி இந்த திருமணத்தில் தனக்கு விருப்பமில்லை என கூறி ஷாக் கொடுத்திருக்கிறார். பல்லவியின் திடீர் மாற்றத்தால் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் எதுவாக இருந்தாலும் திருமணத்திற்கு பிறகு பேசிக் கொள்ளலாம் என சமாதானம் செய்ய முயன்றனர். ஆனால் எதற்கும் பிடி கொடுக்காமல் திருமணத்தை நிறுத்துவதில் பல்லவி பிடிவாதமாக இருந்ததால் ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த வேணுகோபால் திருமணத்தை நிறுத்தினார். இதனால் மண்டபமே சிறிது நேரத்தில் போர்க்களம் போல் மாறியது. அட்சதை வழங்கி முடிப்பதற்குள் திருமணம் முடிந்துவிட்டதே என முணுமுணுத்தபடியே உறவினர்கள் நடையை கட்ட கோபமாக இருந்த மணமகன் வீட்டாரை மணமகள் தரப்பினர் சமாதானம் செய்தனர். சரி, பொண்ணதான் தரல, கல்யாணத்துக்கு செலவு செய்ததையாவது திருப்பிக் கொடுங்கள் என மணமகன் வீட்டார் பணத்தை கேட்க இரு வீட்டாரும் போலீசார் முன்னிலையில் சமரசம் பேசி வருகின்றனர். இதற்கிடையே திருமணத்தை தடுத்து நிறுத்தி காலையில் கலேபரத்தை ஏற்படுத்திய பல்லவி மாலையில் அதே திருமண கோலத்தில் சென்று தனது காதலனை கோவிலில் கரம் பிடித்திருக்கிறார். இந்த வீடியோ காட்சிகள் இணையத்தில் வேகமாக பரவிய நிலையில் கடைசி வரை போராடி காதலனை மணந்த பெண்ணை ஒரு தரப்பினர் பாராட்டினாலும், மறுபுறம் எந்த தவறும் செய்யாத இந்த மாப்பிள்ளையை தனது சுயநலத்திற்காக பயன்படுத்தியது சரியா எனவும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். திருமணத்திற்கு முன்பே பெற்றோரிடமோ அல்லது மாப்பிள்ளையிடமோ தனது காதலை பற்றி கூறியிருந்தால் இந்த அளவுக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்காது என கருத்து தெரிவித்து வருகின்றனர்.